ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உடைஞ்ச ஃப்ரேமை வேணான்னு தூக்கி போடாமல் இதை சரி செஞ்சு எப்படி திரும்ப நாங்கள் இதை யூஸ் பண்ணலான்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த ஃப்ரேம் செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ் நாடா, டிம்மர், க்ளூ, வூல் நூல். வாங்க இந்த ஃப்ரேமை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நாங்கள் ஃப்ரேமோட உள்பக்கமாக இருக்கிற ரிங்கை தான் நாங்கள் செய்ய போகிறோம். நாடாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நேராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரேமில் க்ளூ அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. க்ளூ அப்ளை பண்ண இடத்துல நாங்கள் நாடா சுற்றி கொள்ளணும். நாங்கள் ஒவ்வொரு முறை நாடா சுற்றும் போதும் க்ளூ அப்ளை பண்ணி நாடா சுற்றி கொள்ளணும். நாடாவை கட் பண்ணி அதில் நிறைய க்ளூ அப்ளை பண்ணி டைட்டாக ஒட்டி கொள்ளுங்க. ஃப்ரேமோட உள்பக்கமாக இருக்கிற ரிங்கை நாங்கள் அழகாக நாடா சுற்றிட்டோம். இப்போ ஃப்ரேமோட வெளிப்பக்கமாக இருக்கிற ரிங்கை எடுத்துக்கோங்க. வெளிப்பக்கமாக இருக்கிற ரிங்கில் இந்த மாதிரி நட்டு இருக்கும், அதை கழட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரேமில் நாங்கள் நாடா சுற்றக்கூடாது, வூல் நூல் தான் சுற்றணும். ஏன்னா நாடா சுற்றினோம்னு சொன்னால் எங்களுக்கு க்ளோத் போட்டு ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால நாங்கள் இந்த ஃப்ரேமில், அதாவது வெளிப்பக்கமாக இருக்கிற ஃப்ரேமில் வூல் நூல் தான் சுற்றணும். ஃப்ரேமில் வூல் நூலை சுற்றிட்டு டைட்டாக நொட் போட்டுக்கோங்க. நாங்கள் வெளிப்பக்கமாக இருக்கிற ஃப்ரேமில் வூல் நூல் சுற்றும்போது கொஞ்சம் கேப் விட்டு அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக நாங்கள் வூல் நூல் சுற்றி கொள்ளணும். ஃப்ரேம் ஃபுல்லாக வூல் நூல் சுற்றின பிறகு கடைசியாக டைட்டாக நட் போட்டுக்கோங்க. வெளிப்பக்கமாக இருக்கிற ஃப்ரேமில் நாங்கள் அழகாக வூல் நூல் சுற்றி எடுத்துட்டோம். ஃப்ரேமோட நட்டை ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் இந்த ஃப்ரேமை அழகாக செஞ்சு எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இதில் க்ளோத் போட்டு நாங்கள் ஸ்டிச் பண்ணலாம். உடைஞ்ச ஃப்ரேம் மட்டும் இல்லை, நாங்கள் புதுசாக ஒரு ஃப்ரேம் வாங்கும்போதும் இதே மாதிரி நாங்கள் செஞ்சோன்னு சொன்னால் க்ளோத்லேயே எந்த டேமேஜ் ஆகாமல் ஃப்ரேமும் உடையாமல் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.